அதிமுக ஆட்சியில் செய்யாத பல நல்ல திட்டங்களை மக்களுக்காக செய்தது திராவிட மாடல் ஆட்சி என திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் ரகுபதி புகழாரம் சூட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருமயம் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி, அதிமுக ஆட்சியில் செய்யப்படாத பல நலத்திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக செய்துபடுத்தி இருக்கிறது என தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் முடியாத பல திட்டங்களை தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளார் என பாராட்டினார். திராவிட மாடல் என்பது சமூக நீதி, சமத்துவம் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்கும் ஆட்சி எனவும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடு மேலும் முன்னேறும் எனவும் கூறினார். தொடர்ந்து தொழிற்சாலை மானியம், மாணவியர்களுக்கான விடுதி, உயர்கல்வி உதவித்தொகை, திருமண நிதி உள்ளிட்ட பல வாக்குறுதிகளையும் அறிவித்தார். இந்த கூட்டத்தில் பலர் திமுகவில் இணைந்த நிலையில் திருமயம் தொகுதியை மேலும் வளர்ச்சியடைய செய்வேன் என அவர் உறுதியளித்துள்ளார். இப்பொழுது நான் செய்திருக்கின்ற இந்த 5 ஆண்டு கால சாதனையைப் போல எந்த 5 ஆண்டு காலத்திலேயும் யாரும் நிச்சயமாக செய்திருக்க முடியாது. இருந்தாலும் இன்னும் புதிய பலவற்றை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு திருமயம் தொகுதியிலே யாராவது தொழிற்சாலை அமைப்பதற்கு முன் வந்தார், அது காகித தொழிற்சாலையோ வேறு எந்த தொழிற்சாலையோ இருக்கலாம், ஒரு 500 பேருக்கு வேலைவாய்ப்பு 100 கோடி ரூபாய்க்கு குறையாமல் முதலீடு செய்து வருவார்களானால் அவர்களுக்கு அரசு மானியம் நிச்சயமாக 25% கிடைக்கும். நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் அருமையாக நிறைய எங்களுக்கு சாலை வசதி செய்து தந்திருக்கிறீர்கள், குடிநீர் வசதி செய்து தந்திருக்கிறீர்கள். அதை போல எங்கள் நிறைய பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பட்டா வாங்கி தந்திருக்கிறீர்கள். கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் எங்களுக்கு வீடு கிடைத்திருக்கிறது. கடையக்குடியிலே சமத்துவத்தின் மூலமாக 100 பேருக்கு வீடு தந்திருக்கிறீர்கள். அதை போல தாயகம் திரும்பிய இலங்கையிலிருந்து வந்த நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கு லேனாவிலுக்கு அருகே அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அதை பார்க்கின்ற மக்கள் எங்களிடத்தில் பெருமையோடு திராவிட மாடல் ஆட்சியையும் தலைவர் தளபதியை பற்றியும், அதை போல செங்கீரையிலே எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தை தந்திருக்கிற, விளையாட்டிலே அக்கறை கொண்டிருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய அவருடைய விளையாட்டுக்காக அவர் எடுத்து வரும் முயற்சிகளையும், அதை போல பல்வேறு சமூக நல திட்டங்களுக்கு அவர் செய்து ஆற்றி வரும் பணிகளையும் பாராட்டி பேசுகிறார்கள்.